vowels முன்னாடி மட்டும் and யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கான்செப்ட் என்ன அப்படின்னா vowel சவுண்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன தான் யூஸ் பண்ணணும், and தான் இங்கே யூஸ் பண்ணணும். and it is used before a singular countable noun. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கணும், and சரியா. and இந்த இடத்துலாம் எழுதணும் அப்படின்னா vowels முன்னாடி மட்டும் and எழுதிடுவீங்க. சில கான்சனன்ட் லெட்டர்ஸும் vowel சவுண்ட்ஸில் வரும். and singular countable noun கூடியது. அன்கவுண்டபிள் அப்படின்னா என்ன முடியாதது. இப்போ ஸ்டார்ஸ் ஆர் அன்கவுண்டபிள். இப்போ இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னா கவுண்டபிள். எத்தனை பேர் இருக்கீங்க? 6 பேர் இருக்கீங்க. சோ அப்போ இது கவுண்டபிள் அப்படி சொல்லுவாங்க. என்ன கூடியதை என்ன சொல்லுவாங்க? கவுண்டபிள். சோ நவுன் என்னது? நவுன் பெயர். நேமிங் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் as nouns. சோ சிங்குலரா இருக்கணும், அது கவுண்டபிளா இருக்கணும். அப்படி இருக்கிற நவுன் முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? and. ஏவும் அதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏ ஆல்சோ யூஸ் பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான். சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ல தான் ஏவும் யூஸ் பண்ணுவோம், and யூஸ் பண்ணுவோம். சோ and இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஏ இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா ஏ and வந்து vowels முன்னாடி, ஏ வந்து கான்சனன்ட்ஸ். இப்போ gift, ஏ gift, apple, and apple. அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ இது வந்து பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும். நல்ல கவனிச்சுக்கோ. ஆனால் வந்து vowels முன்னாடி இந்த லெட்டர்ல எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனிச்சு அந்த வேர்ட் அப்படின்னாலும் நீ என்ன எழுதிடுவ? and வந்து யூஸ் பண்ணிடுவ. அதே மாதிரி கான்சனன்ட் லெட்டர்ஸ் vowels இல்ல இந்த லெட்டர்ஸ் முன்னாடிலாம் ஏ போட்டுடுவ. இது தப்பு. இவ்வளவு நாள் இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அந்த பையன் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னான்? vowels சவுண்ட்ஸ் முன்னாடி கொடுத்துமே என்னதான் வரும்? and தான் வரும். இப்போ MLA இது முன்னாடி ஏ வரும்னா ஏ and உங்க கணக்குப்படி பார்த்தோம்னா ஏ வரும். ஆனா இங்க என்ன வரும் அப்படின்னா and வந்து வரும். ரீசன் என்னன்னா MLA இத சொன்னப்போ எப்படி சொல்ற? சொல்லு MLA சொல்லு எப்படி சொல்லுவ? M EM இந்த சவுண்ட்ல தானே M சொல்ற. அப்ப E அப்படிங்கிறது என்ன சவுண்ட்? vowel sound. அதே மாதிரி MBA honest honest ஹைட் சைலண்டா வரும். அப்படிதானே? honest அப்படி சொல்லுவாங்க. ஹைட் சைலண்ட். அப்ப honest ஓ ஆ சவுண்ட் வரதுனால என்ன வரும்? and எதனால அப்படின்னா ஹைட்ஸ வச்சு நீ பார்க்க கூடாது. அது ஹைட் சைலண்ட். honest அப்படின்னு சொல்லி ஆ சவுண்ட் வரும். ஏ சவுண்ட் வருது. அப்படிதானே? அதனால என்ன வரும்? and வந்து வரும். So நல்லா கவனிச்சுக்கோ. Before a singular countable noun that begins with the vowel sound. The vowel sound இருக்குல a e i o u இந்த சவுண்ட்ஸ்ல வந்தாலே அது என்னதான் வரும்? and. சரியா? honest man, MP, MLA, MDA இதெல்லாம் என்ன சவுண்ட்ல வருது? e m. honest r அப்படிங்கும்போது h o u r. r என்ன சவுண்ட்ல வருது? அந்த ஆ சவுண்ட்ல வரும். சோ இதுல என்ன வரும்? and வந்து வரும். சோ then ஏவோ சரியா? ஏவோ எது முன்னாடி யூஸ் பண்ணனும்? யூஸ் பிஃபோர் a singular countable noun. அது எது முன்னாடி யூஸ் பண்ணனும்? singular countable noun முன்னாடி தான் and யூஸ் பண்ணனும், ஏவும் யூஸ் பண்ணனும். சரியா? ஆனா that begins with the consonant sounds. இது consonant letters. நீ வந்து போட்டுட்ட. சில vowel letters consonant soundsல வரும். என்னதான் வரும்? unique. இது முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவ? u and எப்படி and இங்க பாரு u வந்தா. ஆனா unique நீ சொல்லும்போது எப்படி சொல்லுவ? unique. இந்த சவுண்ட்ல தான் சொல்லுவ. unique u அப்படிங்கிற சவுண்ட்ல தான் சொல்லுவ. university unique இது முன்னாடில என்ன வரும்? a வந்து வரும். சோ கான்சனன்ட் சவுண்ட்ஸா இருக்கும். ஆனா சில vowel letters இருக்கும். வேற எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யுனிவர்சிட்டி, யூரோப்பியன் பாரு. இத சொல்லு யூரோப்பியன் சொல்லு. யூரோப்பியன். அப்போ ஏ சரி. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஏவோ ஆனி யூஸ் பண்றது.
ஏவன் நானும் எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், அது சிங்குலரா இருக்கணும், கவுண்டபிளா இருக்கணும். நவுன் அதாவது நேமிங் வேர்ட்ஸ் வந்து சிங்குலரா இருக்கணும், கவுண்டபிளா இருக்கணும். தென் அது வவல் சவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆனா என்ன யூஸ் பண்ணணும், கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆனா ஏ. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. AEIOU லெட்டர்ஸ் முன்னாடி மட்டும் கிடையாது, AEIOU சவுண்ட்ஸ்ல வந்து and வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க கான்சனன்ட் லெட்டர்ஸ் கிடையாது, சில வவல் லெட்டர்ஸும் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல வரும். சோ அது முன்னாடி என்னதான் யூஸ் பண்ணணும், தான் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? கொஞ்சம் லெட்டர்ஸ் தான் இருக்கும் இதே மாதிரி, கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் தான் எப்படி இருக்கும் இதே மாதிரி. கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்து வவல் சவுண்ட்ஸ்ல வரும், அதே மாதிரி வவல் லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல வரும். அது என்னலாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? A and அத போட்டுருக்காங்க அப்படிதானே, உனக்கு கொடுத்துட்டேல பாரு. young man at table, இதுல டேபிள் young man புக்லாம் வந்து நீ நார்மலா போட்டுருவ, வவல் லெட்டர்ஸ் கிடையாது, அதனால நீ A னு யூஸ் பண்ணிடுவ. ஆனா அந்த யுனிவர்சிட்டி மட்டும் எப்படி வரும், நான் சொல்றேனா இதே மாதிரி பிரியும், யுனிவர்சிட்டி YU அப்படின்னு சொல்லி பிரியும். அதனால அது முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, A வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. தென் அடுத்து யூசஸ் ஆஃப் and பாரு, இதுவும் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்னா a word beginning with the vowel sound. vowel sound னா AEIOU இந்த சவுண்ட். and elephant அதுல E இருக்கு, நீ ஈஸியா யூஸ் பண்ணிடுவ. and or our அந்த r சவுண்ட்ல வருது. then and here அப்படின்னு சொல்லும்போதும் அந்த a சவுண்ட் தான் வருது. and orange போது o வந்திருக்கு, அங்க அதை யூஸ் பண்ணிடுவ. புரிஞ்சுச்சா? வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வரும், சிம்பிளா அவ்வளவுதான். வவல் லெட்டர்ஸ் முன்னாடி மட்டும் கிடையாது, வவல் சவுண்ட்ஸ் முன்னாடி வரும், முழுதும் வரும். கான்சனன்ட் லெட்டர்ஸ் முன்னாடி மட்டும் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட்ஸ் முன்னாடி முழுதும் ஏ தான் வந்து வரும். சரியா? தென் த எல்லாரும் சொல்றத பாயிண்ட்ஸாவே நான் போடுவேன். used when we refer to particular person or things. பர்టిక్యులர் என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஒரே ஒரு இல்ல பர்టిక్యులரா வராது, ஒரே ஒரு இல்ல ரெஃபர் பண்றது. பர்టిక్యులர் அப்படினா பர்టిక్యుலரா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது தான் பர்టిక్యులர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? when we refer to particular things or person. சோ நேம் என்ன எப்படிலாம் சொல்லலாம், ஒரு ஹவுஸ் பத்தி பேசுறீங்க, அப்போ the house the subject. இல்ல ஒரு மேன பத்தி பேசுறீங்க, the man was a good person. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பர்టిక్యులர் திங்ஸையோ இல்ல ஒரு பர்టిక్యులர் பர்சனையோ பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும், the பர்టిక్యులர்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் மட்டும் தனியா, ஒரு வீட்டை மட்டும் தனியா சொல்லும்போது the house. சரியா? then to a common noun. noun பாக்கும்போது காமன் நவுன் பாத்துப்பீங்க அப்படிதானே, இல்லையா? காமன் நவுன் என்னது, நவுன் என்னது, name of things is called as noun. நவுனாலே நேமிங் வேர்ட்ஸ் தான். சரியா? காமன் நவுன் என்னது, டேபிள், the chair. இப்போ the table chair அப்படிங்கறதெல்லாம் என்னது, காமன் நவுன் சொல்றோம். ஏன் காமன் நவுன் சொல்றோம், அது பொதுவா டேபிள்ல வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கும், நிறைய சைஸஸ் இருக்கும். ஆனா எல்லா டேபிளுக்கும் என்னதான் நேம், டேபிள் தான் நேம். சேரும் இதே மாடல்ல இருக்கலாம், இல்ல பிளாஸ்டிக் சேரா இருக்கலாம், இல்ல பெரிய சேரா இருக்கலாம், எல்லாத்துக்குமே என்னதான் நேம், சேர். இததான் காமன் நவுன் சொல்லுவாங்க. காமனா அந்த நவுன்லாம் அதான் நேம். ஹவுஸ்னாலும் எல்லா ஹவுஸ்க்கும் ஒரே பேர் தான், அது சின்ன ஹவுஸா இருந்தாலும் பெரிய ஹவுஸா இருந்தாலும் ஹவுஸ் தான், அப்படிதானே? சோ இததான் காமன் நவுன் சொல்லுவாங்க. அந்த காமன் நவுன் முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், த இது முன்னாடி யூஸ் பண்ணலாம்னா பாத்துட்டு இருக்கோம். காமன் நவுன் முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், the. then used when we refer to unique things. used unique things na enadhu, unique na enadhu, unique na enadhu, தனித்துவமா இருக்கிறது தான் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அதே மாதிரி இருக்கும். the sky, the moon. ஸ்கைனா ஒரு ஸ்கை தானே இருக்கு, சன்னா ஒரு சன் தானே இருக்கு, அதே மாதிரி அத தான் வந்து யூனிக் திங்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, the sky, the star, the sun,
பென் வந்து இதுல வரும் காமன் நவுன்ல வரும் the pen அப்படிங்கிறது காமன் நவுன் யூனிக் திங்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் எப்படி சயின்டிஸ்ட் எல்லா சயின்டிஸ்டும் சயின்டிஸ்ட் தான் தென் கவனிங்க வித் சூப்பர்லேட்டிவ் இதுதான் ரொம்ப முக்கியமானது சூப்பர்லேட்டிவ்னா என்னது பஞ்சா இருக்குதா சூப்பர்லேட்டிவ்ங்கிறது இருக்கிறதுலே அதுதான் பெஸ்ட் தான் சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படிதான் क्वेश्चनல சூஸ் கொடுப்பாங்கல அதுல क्वेश्चन எப்படி இருக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் த பெஸ்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த நாலுல எது பெஸ்ட்டோ அதை தான் நீ சூஸ் பண்ணணும் அப்படிதானே சோ இருக்கிறதுலே பெஸ்ட்டா தான் வந்து சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க the largest river நைல் is the largest river ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ரிவரோடையும் இதுதான் பெருசு நைல் அதனால தான் அது என்னன்னு சொல்லிருக்காங்க largest அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி சூப்பர்லேட்டிவா சொல்லும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டா சொல்லும்போது they வந்து யூஸ் பண்ணுவாங்க the largest then the tallest boy in the class tallest என்ன அர்த்தம் ஒரு கிளாஸ்ல இருக்கிறதே நடத்திட்டு இருக்கும் பேசணும் அடி வாங்கிடுவேன் tallest அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பையன் தானே இருப்பான் இருக்கிறதே டாலஸ்ட்னு ஒருத்தர் இருப்பானா அவன் என்ன சொல்லுவான் the tallest boy in the class னு சொல்லுவாமா ஏன் டாலஸ்ட்னு சொல்றாமா அந்த இடத்துல அவன் தான் என்னது இருக்கிறதே பெஸ்ட் இருக்கிறதே டாலஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா சோ அந்த சூப்பர்லேட்டிவ் முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும் there then with words like இந்த வேர்ட்ஸ் முன்னாடினா வேற தான் யூஸ் பண்ணணும் எந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி போடுறேன் இல்ல உங்க ஜெராக்ஸ்ல அப்படினா நோட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணணும் எந்த வேர்ட்ஸ்லாம் first the first person the third person the last person the next seat the only one the same person so இந்த வேர்ட்ஸ் முன்னாடில என்ன யூஸ் பண்ணணும் they வந்து யூஸ் பண்ணணும்